ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆலு பரோட்டா தான் செஞ்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இப்போ நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு தண்ணி விட்டு இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் எப்போவுமே சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் நம்ம பிசைய போகிறோம். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நான் சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறேனோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. மாவோட பதம் தெரியாமல் நாம் என்ன செய்வோம், மாவு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கையில் ஒட்டும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா நான் பிசைஞ்சு எடுத்து சுற்றி நல்லா எண்ணெய் தடவி விட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குல எல்லாத்தையுமே நான் நல்லா மெசிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெசிச்சு எடுத்து இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசா கட் பண்ண பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து, மிளகு, ஜீரகத்தூள் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நமக்கு இப்போ எவ்வளோ பெருசு உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு பால் மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாக்களை எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே ஒரு கச்சிதமான அளவு தான் சேர்த்துருக்கேன். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் நான் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சி போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் மாவு ஒரு உருண்டையாக, பெரிய உருண்டை, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மலாகவும் ஒரு கச்சிதமான உருண்டையாக எடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும், நடுப்பரை ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக மொத்தமாக இருக்கணும். இப்போ அந்த உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணி உள்ளே அழகாக ரோல் பண்ணி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி மீதம் இருக்க மாவுகளை நம்ம என்ன செய்யணும், உருட்டி எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக தேய்ங்க, இல்லைன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு வெளியே வந்துடும். இப்போ நான் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேன் சூடானதுக்கப்புறம் இந்த தேய்ச்சி வச்ச ஆலு பரோட்டாவை போட்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அடியில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறமா திருப்பி போடுங்க. உடனே டக்குன்னு எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா அடியில் பிடிச்சி ஒட்டிகிட்டு இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் அனல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா அருமையான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் குருமா தான் செஞ்சுருக்கேன், ப்ளைன் குருமா. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.